வெல்கம் டு நிக் கிச்சன். இன்றைக்கி நாம் நிக் கிச்சனில் பீன்ஸ் பருப்பு உசிலி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பீன்ஸ் உசிலி செய்கிறதுக்கு நான் 300 கிராம் பீன்ஸை பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, அரை கப்பு கடலைப்பருப்பை நான் தண்ணியில் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். இது கூட 4 வரமிளகாயும் சேர்த்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். பீன்ஸை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்குங்க. அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸை சேர்த்துருங்க. இது 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். பீன்ஸை ரொம்பலாம் வேக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வடித்து எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் எடுத்துருங்க. பீன்ஸ் எல்லாத்தையுமே தண்ணியிலேருந்து நல்லா வடித்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்குங்க. இதில் கடலைப்பருப்போடு ஊற வச்சு எடுத்த காஞ்ச மிளகாவை சேர்த்துக்குங்க. இது கூட அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. இப்போ இதை ஒரு பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதில் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்க கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. அரைச்சி எடுத்த கடலைப்பருப்பை 3லேருந்து 4 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்குங்க. நாலு நிமிஷத்துக்கு மேலே இதை வேக வைக்க வேண்டாம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்குங்க. அடுத்ததாக இது செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்குங்க. இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, சீரகம், கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, சோம்பு சேர்த்துக்குங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, 4-5 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வேக வச்சு எடுத்த கடலைப்பருப்பை சேர்த்துக்குங்க. 2 நிமிஷம் இதை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. கடலைப்பருப்பு அரைக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. இப்போ வேக வச்சு எடுத்த பீன்ஸை சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்குங்க. பீன்ஸ், கடலைப்பருப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சுக்குங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு உரைப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்துக்குங்க. ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய பீன்ஸ் பருப்பு உசிலி இப்போ ரெடி ஆகிடுச்சு. டயபெட்டிஸ் உள்ளவங்க இதை எடுத்துக்கலாம். இதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நிக் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.